வணக்கம். என்னோட லாஸ்ட் 2 எபிசோடை பார்த்துட்டு என்னுடைய நண்பர் மிஸ்டர் லக்ஷ்மி கால் பண்ணார் எனக்கு. தமிழ் உங்களோட 2 எபிசோடும் கேட்டேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு, என்கிட்ட ஒரு சஜஷன் இருக்கு, சொல்லலாமா அப்படின்னு கேட்டார். தாராளமாக சொல்லுங்கள் லக்ஷ்மி அப்படின்னு சொன்னேன். தமிழ், நீங்கள் இப்போ பாட்காஸ்ட் எபிசோட் நீங்கள் மட்டும் பேசுகிறீங்க, இதுக்கு பதிலாக கொஞ்சம் ஒரு கான்வர்சேஷன் மாதிரி நம்ம 2 பேரும் கலந்துரையாடுற மாதிரி பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டார். கொஞ்சம் யோசிச்சுட்டு சொல்கிறேன் லக்ஷ்மி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசிச்சுட்டு அப்புறம் திரும்ப நான் அவருக்கு கால் பண்ணேன். செம ஐடியா லக்ஷ்மி, நம்ம கண்டிப்பாக பண்ணலாம், எனக்கும் கொஞ்சம் கான்வர்சேஷனோட பண்ணால் இன்னும் கொஞ்சம் லைவ்லியாக இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ அவரும் ஓகேன்னு சொல்லிட்டாரு. லக்ஷ்மி பற்றி சொல்லணும் அப்படின்னா, ஹி ஒர்க்ஸ் அஸ் அ பிரின்சிபல் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக பிளாட்ஃபார்மேட்ரி அப்படிங்கிற ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அவரும் என்ன மாதிரி ஹி இஸ் ரன்னிங் இஸ் ஓன் சாஸ் ப்ராடக்ட் ஷேப் பிளாக் அப்படின்னு ஒரு குபர்னெட்டிஸ் பேஸ்டு மேனேஜ்மெண்ட் பிளாட்ஃபார்ம் ஒன்று ரன் பண்ணிட்டு இருக்காரு. ஹி லிவ்ஸ் இன் சென்னை வித் ஹிஸ் ஒய்ஃப் அண்ட் 2 daughters. தேங்க்ஸ் லக்ஷ்மி ஃபார் சஜஸ்டிங் திஸ் ஐடியா. இந்த எபிசோட் அண்ட் வரப்போகிற 2 எபிசோடும் நானும் லக்ஷ்மியும் லேர்னிங் டு லேர்ன் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கை பற்றி பேச போகிறோம். வாங்க நம்ம எபிசோட்குள்ளே போகலாம். தமிழ், உங்க 2 பாட்காஸ்ட்டை நான் கேட்டேன், அந்த 2 எபிசோடு. இப்போ எனக்கு இருக்கிற கேள்வி என்னன்னாக்கா, ஹவு டு லேர்ன், ஹவு டு லேர்ன் அபவுட் லேர்னிங்? ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டமான கேள்வி. ரைட்டான ஆன்சர் ஒவ்வொருத்தவங்களுக்கும் வேரி ஆகும். ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுடைய லேர்னிங் ஸ்டைலுமே வித்தியாசமா இருக்கும். சில பேருக்கு டெக்ஸ்ட் பேஸ்ட் லேர்னிங் பிடிக்கும், சில பேருக்கு ஆடியோ பேஸ்ட் லேர்னிங், சில பேருக்கு வீடியோ பேஸ்ட் லேர்னிங். ஸோ எவ்ரி ஒன் ஹேஸ் தேர் டிஃபரெண்ட் ஸ்டைல் when it comes to learning. ஸோ என்னோட ப்ரிஃபரன்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா, ட்ரை ஆல் த மீடியம். ஒன் ஆஃப் த அப்ஜெக்டிவ் நான் லேர்ன் சிஎஸ் இன் தமிழ்ல டிஃபரெண்ட் வெரைட்டிஸ் கொடுக்கறதே டு அகாமடேட் எவ்ரி ஒன். தெர் இஸ் நோ ஒன் ரைட் வே. ஒரு சூப்பர் மார்க்கெட் மாதிரி தான். நம்ம சூப்பர் மார்க்கெட்ல எல்லாமே இருக்கும், நமக்கு எது பிடிக்குதோ அது வாங்குவோம். சேம் வே லேர்னிங்க்கு டிஃபரெண்ட் டெக்னிக்ஸ் இருக்கு. ட்ரை அவுட் all the techniques before you finalize to anything and have a mix of all the things. அப்படிதான் லேர்னிங் இருக்கும். what is your objective? நான் ஸ்டார்டிங்ல ஃபர்ஸ்ட் எபிசோட்ல சொன்ன ஒரே விஷயம் தான். if your objective is strong enough and if you are happy, that's the most important thing. அப்ஜெக்டிவ் கூட இருக்கலாம், ஆனா அந்த ப்ராசஸ்ல ஹாப்பினஸ் இல்ல அப்படின்னா அந்த ஜேர்னியே டைட்டா இருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். there is no one straightforward answer. it's a mix of all these things. நீங்க சைட் ப்ராஜெக்ட்ஸ் பத்தி சொன்னீங்க, which is a very good way to learn. பட் மோஸ்ட்லி மக்களுக்கு என்ன ஒரு பிளாக்கிங் இஷ்யூ அப்படின்னாக்கா, எனக்கு லேண்ட்ஸ்கேப் எப்படி இருக்குன்னே தெரியும். நான் போய் ஒரு சைட் ப்ராஜெக்ட் பண்ணணும் அப்படின்னாக்கா எதுல பண்ணணும், என்ன பண்ணணும் அப்படின்னு எனக்கு தெரியாது. எனக்கு ஒரு பிக் பிக்சர் வியூவே இண்டஸ்ட்ரியில எப்படி இருக்கு, நான் என்ன வேர் டு ஐ கெட் ஸ்டார்டட் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஓவர்வெல்மிங் கொஸ்டின். அதுக்கு நான் சில கடைகளை போய் பார்க்கணும், எனக்கு என்ன வாங்கணும்னு தெரியாது. ஹவு டு ஐ கெட் ஸ்டார்டட், ஹவு டு ஐ விண்டோ ஷாப் ஃபார் ப்ராஜெக்ட்ஸ் டு ஒர்க் ஆன், எந்த மாதிரி விஷயங்களை நான் பார்க்கணும். எனக்கு எது நல்லது கெட்டதுன்னே தெரியாது. ஃபர்ஸ்ட் ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா தான் புரியும். அந்த 4 ஆப்ஷன் நான் எங்க இருந்து கண்டெடுப்பேன். ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு கேள்வி கேட்டீங்க. நான் என்னுடைய ஏர்லி ஸ்டேஜஸ்ல நான் என்னென்ன பண்ணேன் அப்படின்னு நான் சொல்றேன். எனக்கு ஏதாவது ஒரு விஷயத்த பார்த்தா அதை உடனே ஆட்டோமேட் பண்ணணும்னு ஒரு எண்ணம் தோணும். ஃபார் எக்ஸாம்பிள், சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனா ஒரு பில் ஒன்று கொடுப்பாங்க இல்லையா, HTML அந்த பில் லே அவுட் எப்படி போடுறது, அந்த மாதிரி. அகைன் நீங்க பாத்தீங்கன்னா நம்ம அந்த பார்வையோட பார்க்க ஆரம்பிச்சோம்னா நம்ம கண்ணுக்கு எல்லாமே கிடைக்கும். இப்ப நான் சொன்னது HTML லே அவுட். அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த டாக்ஸ் கால்குலேஷன் பண்ணியிருந்தாங்க இல்லைங்களா, அதை ஏதாவது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல அப்ப நான் C-ல பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதை யூஸ் பண்ணி பண்ணேன். இப்ப நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா, நீங்க ஏதாவது ஒன்ன கத்துக்க ட்ரை பண்ணி ஒன் அட் அ டைம். ஓகே, அதாவது ஃபோக்கஸ் ரொம்ப முக்கியம். என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு இது லேர்ன் பண்றேன், ஒரு நாளைக்கு அது லேர்ன் பண்றேன் அப்படிங்கிறது ஒர்க் அவுட் ஆகாது. லைக் இப்ப நான் டேட்டா பேஸ் அப்படின்னு நான் எடுத்துட்டேன் அப்படின்னா, லைக் அதுக்குன்னு ஒரு டிசர்வ் டைம், லைக் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1 week ஆஃப் focused work. லைக் இப்ப நம்ம லெட்ஸ் அஸ்யூம் தட் நீங்க 1 hour ஒன்ஸ் அப்படின்னு பிளான் பண்ணிருக்கீங்க அப்படின்னா, அட்லீஸ்ட் ஒரு 1 week 1 hour கன்சிஸ்டன்டா போடும் போதுதான் உங்களுக்கு அந்த பிக் பிக்சர் கிடைக்கும். ஒன்ஸ் அதாவது நான் பிக் பிக்சர் நான் என்ன சொல்றேன்னா, எந்த விஷயத்த நீங்க கத்துக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதோட பிக் பிக்சர். ஒன்ஸ் அந்த விஷயம் கத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஆல்வேஸ் நம்ம அதை ஹேண்ட்ஸ் ஆனா பண்ணா மட்டும்தான் நம்மளால மைண்ட்ல லாங் ரன்னிங்க்கு யூஸ் பண்ண முடியும். ஸோ அப்ப பாத்தீங்கன்னா நம்ம அதை ஏதாவது ஒரு விஷயத்துக்கு அப்ளை பண்றது. நீங்க கேட்ட மாதிரி நீங்க அந்த சூப்பர் மார்க்கெட் எக்ஸாம்பிள் கிளீனா பிடிச்சிட்டீங்க. எங்க நான் விண்டோ ஷாப்பிங் பண்றதுன்னு கேட்டீங்க. ஸோ விண்டோ ஷாப்பிங், நம்ம எப்படி விண்டோ ஷாப்பிங் எப்படி போவோம், ரேண்டமா அப்படி இது பண்ணுவோம், நேவிகேட் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி மைண்ட் நீங்க ரேண்டமா விட்டாலே மைண்டே உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணி சொல்லும். ஸோ இந்த விஷயத்த இது எப்படி இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், லைப்ரரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் எல்லாருமே ஒரு கிளாசிக்கான எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க. லைக் இப்போ நான் டேட்டா பேஸ் கத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, அங்க நான் எப்படி பாக்குறேன்னா, அந்த கியூரியாசிட்டி தாட் ப்ராசஸ். லேர்னிங்கிறதே இட்ஸ் நத்திங் பட் கியூரியாசிட்டி. அந்த ஒரு தேடல், அந்த தேடல் இருந்துச்சு அப்படின்னாலே நம்ம we will find out answers. ஸோ இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா, நான் லைப்ரரி பார்த்த உடனே நான் இப்போ டேட்டா பேஸ் கத்துட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு லைப்ரரியை பார்த்த உடனே இந்த லைப்ரரியை டேட்டா பேஸ்ல எப்படி மாடல் பண்றது, ஸோ அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி ஆட்டோமேட்டிக்கா தோணும். இப்போ உதாரணத்துக்கு டிக்கெட் சிஸ்டம்.
இப்ப நான் வந்து ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கத்துட்டு இருக்கேன், லாஜிக் நான் அகைன் வந்து இப்ப நான் பஸ் டிக்கெட் எடுத்துப்போமே, நான் வந்து ஒரு பஸ்ல நீங்க ஏறுறீங்கன்னா செட் ஆஃப் பஸ் டிக்கெட்ஸ் இருக்கும். நான் ஏ டு பிக்கு போனேன்னா எனக்கு ஒரு ரேட்டு, பி டு சிக்கு போனேன்னா இன்னொரு ரேட்டு, ஏ டு சிக்கு போனா வேற ஒரு ரேட். ஓகேங்களா? இப்ப நான் ப்ரோக்ராமிங் பண்ணிட்டு இருக்கேன்னா இந்த லாஜிக்கை நான் எப்படி கால்குலேட் பண்றது? நான் ஏவும் பியும் கொடுத்தா எனக்கு ரேட் வரணும், பியும் சியும் கொடுத்தா எனக்கு ரேட் வரும். அப்ப கண்டக்டர் என்ன பண்ணுவாங்க, இனிஷியலா ஏதோ ஒரு டேட்டா மாதிரி லோட் பண்ணுவாங்க, ஏக்கும் பிக்கும் இவ்வளவு ரூபாய், பிக்கு சிக்கும் இவ்வளவு ரூபாய் அப்படின்ட்டு. ஸோ இதை நான் எப்படி சால்வ் பண்றது? அகைன் நீங்க எதுவுமே பாத்தீங்கன்னா இதுவுமே வந்து ஒரு ஃபார்மல் செட்டப் கிடையாது. யூ ஷுட் நாட் எக்ஸ்பெக்ட் சம்ஒன் டு கிவ் த கொஸ்டின். ஏன் நான் வந்து அந்த காம்படிட்டிவ் ப்ரோக்ராமிங் ஆர் அந்த செட் ஆஃப் கொஸ்டின்ஸ்லாம் நான் வந்து ஏன் வந்து ஐம் நாட் அ பிக் ஃபேன் ஆஃப் தோஸ் திங்ஸ். ஏன்னா இந்த ரியல் வேர்ல்டு திங் வந்து அங்க மிஸ் ஆகுது. ஸோ இங்கேருந்து தான் வந்து ப்ரோக்ராமிங் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இப்போ நான் வந்து எனக்கு நீங்க இதே எக்ஸாம்பிள் வந்து நீங்க ஒரு கிராஃப் எக்ஸாம்பிள், கிராஃப் ப்ராப்ளம் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா என் மைண்ட் டியூன் ஆகாது. பட் இதே பஸ் கண்டக்டர் இதுக்கு நீ ரூட் கண்டுபிடிக்கணும், பிரைஸ் சொல்லணும் அப்படின்னு சொன்னா ஐ கெட் எக்ஸைட்டட். ஏன்னா என்ன பொறுத்தவரை வந்து ஐ ஆல்வேஸ் ஏபிள் டு ரிலேட் டு த ரியல் வேர்ல்ட். இப்போ நீங்க எனக்கு ஒரு அப்ஸ்ட்ராக்டா எனக்கு ஒரு மேக்ஸ் காம்படிட்டிவ் ப்ரோக்ராமிங் வந்து வாட் ஐ அண்டர்ஸ்டாண்ட் இஸ் இட் இஸ் a means to an end. அதுவே வந்து ஒரு தேடலா இருக்கக்கூடாது. நம்ம தேடல்ல அது ஒரு டூல் மாதிரி. எக்ஸாக்டா நீங்க அதை லேர்னிங்கா பாத்தீங்க அப்படின்னா வெல் அண்ட் குட். அதுக்கு இல்லாம வந்து ஓகே அதில் நான் சால்வ் பண்ணிட்டேன் நான் பக்காவா ஆயிடுவேன் அப்படின்னா கிடையவே கிடையாது. ஏன்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து இது பண்ணா எனக்கு இன்டர்வியூ ப்ராசஸ்ல ஹெல்ப் ஆகும். இது வந்து ஒரு பாப்புலர் மிஸ்கன்செப்ஷன். நீங்க இதை பத்தி ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க. இல்ல அதுதான் எக்ஸாக்டா அந்த அதுதான். சோ எனக்கு லேர்னிங் அப்படின்னாலே நீங்க ஒரு இன்டர்வியூ அப்படிங்கிற ஒரு அப்ஜெக்டிவோட பாத்தீங்கன்னாலே யூ ஆர் மிஸ்ஸிங் தி பிக் பிக்சர்னு நான் போன எபிசோட்ல சொல்லிட்டேன். திரும்பவும் நான் வந்து அதே விஷயத்த நான் ரீஇன்சிஸ்ட் பண்ண விரும்புறேன். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நான் பஸ் டிக்கெட் அந்த ப்ராப்ளத்தை நான் சொன்னேன். நீங்க பேசிருக்கும் போது ரேண்டமா தோணுன மைண்ட் இதை நான் சால்வ் பண்ண எனக்கு இன்டர்வியூ இடம் கிடைக்குமான்னு அப்படின்னு நான் யோசிச்சுட்டு நான் அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், நான் வந்து எம் நாட் ரியலி லேர்னிங். யூனிட் எப்படி நான் சொல்றேன்னா, நான் இந்த ப்ராப்ளம் பார்த்தோன்னே இட் எக்ஸைட்ஸ் மீ. அன்னைக்கு நான் வந்து எனக்கு என்னோட ப்ராஜெக்ட்ல வந்து வேற ஒரு ப்ராப்ளம் வந்து வேற ஒருத்தவங்க சால்வ் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த ப்ராப்ளம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனா அன்பார்ச்சுனேட்லி நான் வந்து டெவலப் பண்ண முடியாது, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருந்தேன். பட் நான் என்ன பண்ணேன்னா அந்த ப்ராப்ளத்தை எடுத்து என்னோட வீக்கெண்ட்ல உட்காந்து நான் ட்ரை வாஸ் டிங்கரிங். தெர் இஸ் நோ நீட் ஃபார் மீ டு டூ தட், பட் இட் இஸ் ஃபார் தட் லவ். அதை பண்ணா நமக்கு ஒரு ஹாப்பினஸ். நான் திரும்பவும் போற அதே விஷயம் தான், ஹாப்பினஸ். நம்ம அந்த பேஷன், pleasure you get out of solving a problem. எக்ஸாக்ட்டா. சோ அதுக்காக வந்து ஐ ஸ்டார்டட் டூயிங் திஸ். சோ அகைன் நீங்க கேட்ட கேள்விக்கெல்லாம் நான் வந்து டைரக்டா ஆன்சர் சொல்லாம கொஞ்சம் சுத்தி வளைச்சே சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா இதோட நேச்சரே அப்படிதான். லேர்னிங் அப்படிங்கிறதுனால யூ கேனாட் நீங்க இதுதான் அப்படின்னு ஒரு பிரெஸ்கிரிப்ஷன் மாதிரி கொடுக்கவே முடியாது லேர்னிங்ல. ஸோ இட்ஸ் அ மிக்ஸ் ஆஃப் லாட் ஆஃப் திங்ஸ். ஸோ இப்போ நான் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா டோன்ட் லுக் ஃபார் ஸ்பெசிபிக் திங்ஸ். லைக் நீங்க வந்து மைண்ட் அப்படியே வேண்டர் பண்ணிட்டு நீங்க அந்த கியூரியாசிட்டி மைண்ட் செட்டோட பாருங்க. எங்க எதை பார்த்தாலும் இப்ப நீங்க வந்து ஈவன் எங்க வேணாலும் நீங்க எடுக்கலாம். இப்ப நீங்க வீட்டுல அம்மா பால் கணக்கு எழுதுவாங்க, அதை நீங்க ஆட்டோமேட் பண்ணலாம். ஸோ நம்பர் ஆஃப் திங்ஸ் இருக்கு சுத்தி. நீங்க சுத்தி பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான விஷயங்களை நீங்க ப்ரோக்ராமிங் கொண்டு வரலாம். இல்ல இஃப் யூ ஆர் ரியலி ஸ்ட்ரகிளிங் அப்படின்னா நான் சொன்ன இந்த ரேண்டம் எக்ஸாம்பிள்ஸை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். வீட்டோட பட்ஜெட், ஈவன் இன்னொரு கிளாசிக் எக்ஸாம்பிள் என்னன்னா, நீங்க இப்போ ஒரு ஃப்ரெண்டோட வெளில போறீங்க அப்படின்னா, ஒரு டூர் போறோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த எக்ஸ்பென்சஸ் ஸ்பிளிட், எக்ஸ்பென்ஸ் மேனேஜ்மெண்ட் அமேசிங்கான கான்செப்ட். அதெல்லாம் நீங்க பண்ண ஜாலியா இருக்கும். ஸோ ரிலேட்டும் பண்ண முடியும். நீங்க எதுல வேணாலும் யூஸ் பண்ணலாம். அகைன் நீங்க இதை வந்து எந்த ஒரு லாங்குவேஜ் வேணாலும் நீங்க சால்வ் பண்ணலாம். நீங்க சால்வ் பண்ணும் பொழுது ஒன்ஸ் அந்த என்ன சொல்ற ஜாய் ஆஃப் சால்விங், நீங்க சொன்ன எக்ஸாக்டா அந்த ஒன்ஸ் அந்த பிளஷர் ஆஃப் சால்விங் வந்து நமக்குள்ள வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இன்னவே அது ஒரு போதை. பட் பட் என்ன பொறுத்தவரையில வந்து ரேண்டமா ஒரு நெட்ஃபிளிக்ஸ்ல போய் அடிக்ஷன் ஆகிறதுக்கும், அப்ப நான் ஈவன் ஐபிஎல் பாக்குறதுல அடிக்ஷன் ஆகிறதுக்கு பதிலாக இது மாதிரி அடிக்ஷன் ஆனா பெட்டர் தான். லைக் யூ வில் பி சால்விங். என்ன பொறுத்தவரையில வந்து இட்ஸ் a good addiction. அண்ட் த டிஃபரன்ஸ் வந்து எனக்குள்ள நடந்தது வந்து இதே மாதிரி நான் பார்க்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான். எந்த ஒரு ஃபார்மல் செட்டப்பும் கிடையாது. ஐ ஜஸ்ட் சால்வ். இப்ப நீங்க வந்து இஃப் யூ வாண்ட் மீ டு சிட் ஆன் சம்திங், ஆல் யூ நீட் டு டூ இஸ் வெரி சிம்பிள். நீங்க ஜஸ்ட் என்னோட இன்ட்ரெஸ்ட் அப்படியே கிண்டல் பண்ணி விட்டீங்கன்னா போதும். அது எப்படி வந்து அது ஒர்க் ஆச்சு அப்படிங்கிற அந்த ஒரு கியூரியாசிட்டி ட்ரிகர் ஆயிடுச்சுன்னா போதும், ஆட்டோமேட்டிக்கா நான் அது ரிலேட்டடா என்னென்ன பண்ண ஆரம்பிக்கணுமோ பண்ண ஆரம்பிச்சிருவேன். ஒரு விதத்துல நீங்க சுத்தி வச்சு பதில் சொல்றது பெட்டர். ஏன்னா எனக்கு வந்து இன்னும் நிறைய கேள்விகள் அந்த வருது. ஸோ ஒரு ரிலேட்டட் ஃபாலோ அப் கொஸ்டின் தான். என்ன அப்படின்னாக்கா, எந்த ஸ்டேஜ் வந்து உகந்த ஸ்டேஜ் நான் கத்துக்க ஆரம்பிக்கிறதுக்கு? இப்போ வந்து நான் காலேஜ்ல இருக்கேன், இட்ஸ் டூ ஏர்லி. நான் ஸ்கூல்ல இருக்கேன், இட்ஸ் டூ ஏர்லி அப்படின்னு நினைக்கிற ஒரு தரப்பினர் இருக்காங்க. இன்னும் சில பேர் வந்து நான் இப்போ கார்பரேட் செட்டிங்ல வந்தாச்சு, நான் கத்துக்க வேணாம், எனக்கு லைஃப் செட்டு, நான் இப்படியே ஓட்டிடுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்க. இன்னொரு தரப்பினர் இருக்காங்க. எப்படின்னாக்கா,
அவங்க ஓரளவுக்கு கை தேர்ந்தவங்க இண்டஸ்ட்ரியில. நான் வந்து இதுக்கு மேல நான் லேர்ன் பண்றேன் அப்படின்னு அவங்க வந்து வெளில சொல்றதுக்கே ஒரு மாதிரி கூச்சப்படுவாங்க. இல்ல நான் இதுக்கு மேல கத்துக்கிறதுக்கு ஏதாவது இருக்கா அப்படின்னு நினைக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து வாட் வில் பி த பெஸ்ட் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன், நீங்க என்ன சஜஸ்ட் பண்ணுவீங்க? சோ நம்ம தமிழ் லிட்ரேச்சர்ல நிறைய விஷயங்கள் இருக்குங்க. கட்டுறது கைமண் அளவு, கல்லாதது வந்து உலகளவு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து என்னன்னா, அந்த லேர்னிங் அப்படிங்கிறதுக்கு எண்டே கிடையாது. என் நம்பர் ஆஃப் திங்ஸ் டு லேர்ன் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியை வந்து நம்ம முதல்ல டெவலப் பண்ணிக்கிறோம். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ப்ராக்ரஸிவ் ராங்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இப்ப நம்ம கிட்ட ஒரு ஒப்பீனியன் இருக்கும் ஒரு விஷயத்த பத்தி, ஒரு 5 years டவுன் த லைன் அதே ஒப்பீனியன் வந்து அதே மாதிரி இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்காது. ஐயோ நம்மளா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம், நம்ம இந்த விஷயத்த ஸ்ட்ராங்கா அட்வொகேட் பண்றோமே, தப்பா இருக்குமே. அதாவது எல்லாருமே வந்து அந்த ப்ராக்ரஸிவ் ராங்னஸ்லயே இருப்பாங்க. அதாவது இன்னைக்கு நீங்க ரைட்னு நீங்க தான் சொல்லுவீங்க, உங்களோட லேர்னிங் வந்து மாற மாற மாற, உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் மாற 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 ஒரு 3 years டவுன் த லைன் நீங்க திரும்பி பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க நினைச்சதே தப்பா இருக்கும். சோ அதனால வந்து இட்ஸ் ஆல்வேஸ் வந்து யூ லேர்ன் தென் யூ வில் அன்லேர்ன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க இவ்வளவு மிஸ்டேக் இருக்குன்னு நினைச்சிட்டு திரும்பவும் மாத்துவீங்க. சோ இது வந்து ஒரு ட்ரையல் அண்ட் எரர். சோ அகைன் யாருமே வந்து ஃபிகர் அவுட் பண்ணலங்க, யாருமே கிராக் அவுட் பண்ணலங்க. இப்ப என்னன்னு எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கம்ப்யூட்டர் சயின்ஸ்னு எடுத்துட்டோம்னா ஒரு 80 years ஆல்மோஸ்ட் ஹிஸ்டரி இருக்கு நம்ம கிட்ட. பட் அதர் டிசிப்ளின் எடுத்துக்கோங்களேன், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், கெமிக்கல் இன்ஜினியரிங், இதெல்லாம் வந்து 300 500, ஆட்டோமொபைல் ஈவன் மோர் பிகர். ஸோ அவங்க எல்லாம் வந்து சில விஷயங்களை வந்து நேரோ டவுன் பண்ணிட்டாங்க. பட் ஆனா சாஃப்ட்வேர்ல வந்து எதுவுமே நேரோ டவுன் பண்ணல. லைக் வி ஆர் ஒர்க்கிங் ஆன் சில எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணோம், அது ஒர்க் அவுட் ஆச்சு, கண்டினியூ பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் அந்த எக்ஸ்பெரிமெண்ட் எவ்வளவு நாள் கண்டினியூ ஆகும்னு எனக்கு தெரியாது. திரும்ப எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவோம், வேற மாறிட்டு இருக்கும். ஸோ இது வந்து ஒரு கான்ஸ்டன்ட் ட்ரையல் அண்ட் எரர் ப்ராசஸ். ஸோ நம்மளுடைய ஒப்பீனியன்ஸ், நம்மளுடைய லேர்னிங்ஸ் எல்லாமே வந்து வேரி ஆகிட்டே இருக்கும். நம்ம முதல்ல நான் சொன்ன மாதிரி அந்த அடாப்ஷன் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, நம்ம கத்துக்க வேண்டியது நிறைய இருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு மைண்ட் செட் இருக்கணும். அதே மாதிரி நீங்க சொன்ன அந்த லாஸ்ட் இதுல இருந்து ஆரம்பிக்கிறேன், நான் வந்து கத்துக்கிறேன்னு சொன்னா தப்பா நினைப்பாங்களோ அப்படின்னு வந்து ஆரம்பிச்சிட்டீங்க அப்படிங்கிற பெர்ஸ்பெக்டிவ் நீங்க போன ஆரம்பிச்சாலே வந்து யூ ஆர் மூவிங் அவே ஃப்ரம் லேர்னிங். நான் சொன்ன மாதிரி லேர்னிங் இஸ் ஃபார் யுவர் இன்னர் ஜாய். நீங்க அதை வெளில கம்யூனிகேட் பண்ணணும் அவசியம் கிடையாது. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டைல்ல எவ்வளவு விஷயம் இருக்கு, எங்கேருந்து லேர்ன் பண்றது அப்படிங்கிறது அனதர் மிகப்பெரிய பிரச்சனை. அங்கதான் வந்து பாத்தீங்கன்னா நான் மேபி இந்த பாட்காஸ்டோட எபிசோட் லிங்க்ல டிஸ்கிரிப்ஷன்ல ஷேர் பண்றேன். அண்ணா யூனிவர்சிட்டியோடைய இன்ஜினியரிங் சிலபஸ் இருக்கு, ரொம்ப அமேசிங்கான சிலபஸ். லைக் நான் படிக்கும் போது கூட அந்த அளவுக்கு நான் அதை டீப்பா பார்க்கல. பட் நான் இது பார்க்கும்போது அந்த எக்ஸ்பெக்டேஷன் கிளீனா போட்டிருப்பாங்க. ஒரு இன்ஜினியர் நீங்க வெளில வரீங்கன்னா வாட் இஸ் த எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னு ஒரு 8 புல்லட் பாயிண்ட்ஸ் அமேசிங்கா இருந்துச்சு அது. ஸோ அதுலயே கிளீனா போட்டிருப்பாங்க. அண்ட் அவங்களுடைய சிலபஸ் எடுத்துட்டு பாத்தீங்கன்னா அவங்க என்ன கரெக்டா பாத்தீங்கன்னா ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் போட்டிருப்பாங்க. லைக் இப்ப பைத்தான். ஸோ பைத்தான், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு வெப் டெவலப்மெண்ட்னு ஒன்று இருக்கு, ஒரு ட்ராக் இருக்கு, அதுக்கப்புறம் டேட்டா பேஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி தே ஆல்ரெடி டிஃபைன்டு த கரிக்குலம் விச் ஐ ஸ்டில் ஃபீல் வேலிட். நிறைய பேர் நினைப்பாங்க அகாடமியில இருக்கிறது வந்து இன்னும் இல்லைன்னு. the way in which we are understanding the concept தான் வேரி ஆகுதே தவிர வந்து அந்த கோர் தான். இன்னைக்கு நான் சொல்றேன், நான் பில்ட் பண்ணிட்டு இருக்க எந்த ஃபீச்சருக்கும் ஃபர்ஸ்ட் நான் ஆரம்பிக்கிறது அந்த ஒரு டேபிள் டிசைனோட தான் ஆரம்பிப்பேன். டேபிள்ல இது வந்து எப்படி உட்கார போகுது, எப்படி நான் வந்து இதை நார்மலைஸ் பண்ண போறேன். டேட்டா பேஸ் SQL கிட்டத்தட்ட 40-50+ இயர்ஸ் ஆஃப் ஹிஸ்டரி இருக்கு. ரிலேஷனல் அல்ஜிப்ரா எதுவுமே மாறவே இல்லை. அதே மாதிரி பாத்தீங்கன்னா டேட்டா இன் அண்ட் டேட்டா அவுட். நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராமிங் இன் கம்ப்யூட்டிங் ஃபண்டமெண்டல்ஸ்ல முதல்ல பார்க்கறதுனா இன்புட் அவுட்புட். இன்னைக்கு நான் திங்க் பண்ணும்போது வாட் இஸ் த இன்புட், வாட் இஸ் த அவுட்புட். ஸோ இதெல்லாம் வந்து கோர் ஃபண்டமெண்டல்ஸ். இதெல்லாம் இட்ஸ் நாட் கோயிங் டு சேஞ்ச். ஸோ அதனால வந்து லைக் இப்போ நீங்க BSc கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் லைக் வாட் எவர் டிகிரி, லைக் ஏதாவது ஒரு டிகிரி எடுத்துட்டு அதோட சிலபஸை பாருங்க. லைக் தட் கிவ்ஸ் யூ த ப்ராடர் ஸ்பெக்ட்ரம். ஸோ அப்படி நீங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் திங் ஸ்டார்ட் வித் எனி ஒன் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அந்த ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல எந்த ப்ராப்ளம் கொடுத்தாலும் சால்வ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். நான் இப்ப சொன்னேன் இல்லையா, அந்த டிக்கெட் எக்ஸாம்பிள், பால் கணக்கு, மந்த்லி பட்ஜெட், எக்ஸ்பென்ஸ் மேனேஜ்மெண்ட். லைக் நான் சொன்னது வந்து ரொம்ப ரொம்ப சப்செட். நீங்க இன்னும் நான் ப்ராடா நீங்க இன்னும் அரை மணி நேரம் என்ன திங்க் பண்ண சொன்னீங்கன்னா இன்னும் ஐ வில் கிவ் யூ லாட் ஆஃப் அதர் நம்பர் ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிள்ல இருந்தே நிறைய எடுக்க முடியும். ஸோ அதை எடுத்து அதை வந்து ஒர்க் அவுட் பண்ணணும். அண்ட் ரெண்டாவது விஷயம் என்னன்னா, லைக் யூ நீட் டு ஃபைண்ட் சம் சார்ட் ஆஃப் அ மென்டர். ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அதுவும் இப்ப வந்து என்னுடைய டேஸ்ல வந்து நான் படிக்கும் பொழுது, நீங்க மென்டர்னு சொல்லும் போது மென்டரை பத்தி ஒரு தனி செக்ஷனே இருக்கு. அப்படியே நீங்க பிரீஃபா சொல்லுங்க, நான் கேட்கிறேன். சூப்பர். So find out someone who like a mentor and just follow them whatever they say blindly. And அதுக்கப்புறம் வந்து எடுத்துட்டு போய்க்கலாம். நம்ம மென்டர் செஷன்ல பத்தி அதை டீப்பா பேசலாம். ஸோ அந்த மென்டரை வச்சு நம்ம ஒரு லேர்ன் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் வந்து அந்த ப்ராசஸே வந்து எஃபிஷியன்டா இருக்கும். இந்த விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த பிக் பண்றது வந்து லாங்குவேஜ், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெப் டெவலப்மெண்ட், ஒரு வெப் அப்ளிகேஷன், ஒரு கிவன் கான்செப்ட், அதை நான் எப்படி வெப் அப்ளிகேஷனா மாத்துறது. இது வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல ஸ்டார்டிங் பாயிண்டா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள்,
லைக் நீங்க சொன்னீங்களா அந்த லேட்ரல்ஸ்னு சொல்றோம். ஸோ இப்போ ஃப்ரெஷரை பொறுத்தவரையில ஒண்ணுமே கிடையாதுங்க. ஸோ அவங்கள பொறுத்தவரையில வந்து இந்த கடைசி வரையும் கத்துக்கணுங்கிற அந்த ஆட்டிடியூடும் எங்கேருந்து ஆரம்பிக்கிறேன். நான் சொன்ன மாதிரி ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், ஒரு வெப் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட், எந்த ப்ராப்ளத்தை பார்த்தாலும் ஒரு விதமான அட்ராக்ஷன், அந்த ஒரு சந்தோஷத்தோட பண்ணணும், அதை சால்வ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு மென்டாலிட்டி. ஸோ இது இருந்தாலே வந்து அவங்களுக்கு போதும். அந்த சைடு எக்ஸ்ட்ரீம் சொன்னீங்க இல்லையா, நான் எல்லாமே கத்துக்கிட்ட வெட்டரன்ஸ் சொன்னீங்க, அவங்களுக்கு வந்து நான் ஏற்கனவே அந்த பாயிண்ட் சொல்லிட்டேன். லைக் கத்துக்க வேண்டியது எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்கு. இன்னும் நம்ம ஃபிகர் அவுட்டே பண்ணல கம்ப்யூட்டர் சயின்ஸை பொறுத்தவரையில. ஏதோ பண்ணிட்டு இருக்கோம். பட் எவ்ரிதிங் இஸ் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் ஃபேஸ் தான். லைக் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த லேட்ரல்ஸ் என்ன பொறுத்தவரை வந்து அங்கதான் வந்து பீப்புள் ஆர் கெட்டிங் பாக் டவுன். பண்ணிட்டேன், ஒர்க் போயிட்டு இருக்கு, இதுக்கப்புறம் நான் எதுக்கு லேர்ன் பண்ணும் அப்படிங்கிற அந்த தாட் ப்ராசஸ் வந்து இன் அ வே தட்ஸ் ஹர்ட்டிங் இன் த இண்டஸ்ட்ரி இட் செல்ஃப். அந்த மாதிரி பீப்புள் வந்து ஒர்க் பண்ணும்போது என்ன நடக்குதுன்னா, ஜூனியர் பீப்புள் அவங்க கூட ஒர்க் பண்ணும்போது தே ஆர் ஃபைண்டிங் இட் வெரி ஹார்ட், தே ஆர் நாட் ஓப்பன் மைண்டட் அண்ட் அதர் திங்ஸ். ஸோ என்ன பொறுத்தவரை ஒரு ஹம்பிள் ரெக்வஸ்ட் டு த லேட்டரல் பீப்புள் என்ன அப்படின்னா, ஹேவ் அன் ஓப்பன் மைண்ட். அட்லீஸ்ட் நீங்க லேர்ன் பண்றீங்களோ இல்லையோ, ஹேவ் அன் ஓப்பன் மைண்ட். லைக் அட்லீஸ்ட் லேர்ன் ஃப்ரம் யுவர் பியர்ஸ். லைக் மேபி யூ டோன்ட் நீட் டு, மேபி சில சமயம் ஈகோ அக்செப்ட் பண்ணிக்காது, பட் சரி ஓகே ஐ வில் செக் அண்ட் கெட் பேக் டு யூன்னு சொல்லிட்டு யூ டூ யுவர் ஹோம்ஒர்க். அட்லீஸ்ட் அதுக்காக பாயிண்ட் நீங்க தேடலாம் வேண்டாம், ஸ்பெசிஃபிக்கா ரன் பண்ணாலே போதும். ஒருவேளை ரியலாவே வந்து இஃப் யூ ரியலி வாண்ட் டு கெட் அவுட் ஆஃப் தட் மூட்னா, என்னோட ரியல் ரெக்கமெண்டேஷன் வந்து என்னன்னா, நெவர் ஸ்டாப் லேர்னிங். த மொமெண்ட் நீங்க என்னைக்கு லேர்னிங்கை ஸ்டாப் பண்றீங்களோ அன்னைக்கு உங்களோட க்ரோவிங் ஸ்டாப் ஆகுது. அவ்வளவுதான், சிம்பிளான ஒரு விஷயம். இந்த விஷயத்த நீங்க இப்படி பார்க்க ஆரம்பிச்சு லேர்னிங் வந்து அகைன் எல்லாரும் வந்து இந்த லேர்னிங்கிறது ஒரு பெரிய பூத மாதிரி பாக்குறோம். நான் எப்படி பாக்குறேன்னா, ஒரு நியூஸ் பேப்பர் படிக்கிறீங்கல்ல, அதுக்கு நீங்க ஏதாவது எஃபர்ட் போடுவீங்களா? கேஷுவலா எடுத்து நியூஸ் பேப்பர் படிப்போம். ஒரு ஐபிஎல் ஹைலைட்ஸ் பாக்குறதுக்கு ஏதாவது எஃபர்ட் போடுவோமா? அப்படியே பார்ப்போம். சேம் திங் இப்போ நீங்க டேட்டாபேஸ் நார்மலைசேஷன் அப்படி படிங்க. ஓகே, நியூஸ் பேப்பர்ல நார்மலைசேஷன் ஒரு ஹெட்லைன் இருக்கு, எப்படி படிப்பீங்க நீங்க? இதை வந்து ரொம்ப நீங்க பெரிய பூதம் மாதிரி பாத்தீங்கன்னா அது பெரிய பூதம் தான். அதை ஒரு கேஷுவலா பார்க்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா, லேர்னிங் பிகம் யுவர் பார்ட் ஆஃப் யுவர் லைஃப். எப்படி காலம்பரை எழுந்து பிரஷ் பண்ற மாதிரி, ஓகே இன்னைக்கு என்ன லேர்ன் பண்றோம். ஸோ அந்த மாதிரி பார்க்கணும். அங்கே நம்ம என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த லேர்னிங் வந்து அவுட்கமோட கனெக்ட் பண்றோம். இதை நான் லேர்ன் பண்ணனால எனக்கு என்ன கிடைக்கும், கிடைச்சா போனஸ் கிடைக்குமா, இன்க்ரிமெண்ட் கிடைக்குமா, ஜாப் கிடைக்குமா அப்படின்னு கிடைக்கும் போது நீங்க வந்து அந்த அவுட்கம் ஆர் அவுட்புட் ட்ரிவனா வந்து லேர்னிங்கை பார்க்கும்பொழுது அந்த ஜாயை மிஸ் பண்றீங்க, அந்த growth-ஐ மிஸ் பண்றீங்க. ரியல் growth இஸ் ஹேப்பனிங் இன்சைட், நாட் அவுட் சைட். ஸோ அதை என்னைக்கு ரியலைஸ் பண்றீங்களோ அன்னைக்கு தான் லேர்னிங் இல்லைங்க. எதுவுமே பலன் எதிர்பார்த்து செஞ்சாக்க அந்த அளவுக்கு ஆப்டிமலா இருக்காது அந்த ப்ராசஸ். எக்ஸாக்டா